9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேர். இந்த 600 பேரும் பெரிய படிப்பு படித்தவங்கலாம் கிடையாது. இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும். தாவீது 16 வயசு இருக்கும்போது ஆண்டவர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. 16 வயசில் அவனை தூக்கி ராஜாங்கத்தில் உட்கார வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்க முடியாது, அவனால் முழுசாக ஆட்சி செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டோடைய தீர்மானம் அவனை ராஜாவாகணும்னு. கவனிங்க, அந்த 16 வயசில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கிட்டத்தட்ட எத்தனை வயசுல தான் ராஜாவாய் ஏறினான்? சவுல் ராஜா நேரடியாக ராஜாங்கத்தை கொண்டு வரப்பட்டார். ஆண்டவர் கேட்டவனே என்ன பண்ணிட்டார்? மக்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, கழுதையை தேட போன சவுலை கர்த்தர் சாமுவேல்கிட்ட கூட்டு வர்றாரு, கர்த்தருடைய வார்த்தை தர்றாரு, அபிஷேகம் பண்ணாரு. இன்ஸ்டன்டா என்ன பண்றான்? அடுத்த அதிகாரத்தை சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சவுலை ராஜாவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை உருவாக்க பார்க்கிறாரு. அவன் ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவனுங்க ஆண்டவரும் எந்தெந்த நபரை தன்னுடைய நோக்கத்துக்காய் பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த நபரை இருக்கிற வண்ணமாவே பயன்படுத்துறது இல்லை. ஆனால் நம்ம எப்படி அர்ப்பணிக்கிறோம்? இருக்கிற வண்ணமா அர்ப்பணிக்கிறோம். அவர் நம்மை உடைக்கிறார். அல்லேலூயா. இந்த உடைக்கிற ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். எடுத்தோன்னா பட்டாம்பூச்சி வரதில்லை. முதல்ல என்ன தான் வருது? புழு வருது. அது கூட்டு புழுவாக மாறுது. அது தன்னையே சுற்றி கூடு கட்டிக்கிட்டு அதுவே கட்டிக்குது, உள்ளுக்குள்ளே உட்காந்துக்குது. அது உள்ளுக்குள்ளேயே மறுரூபமாகுது. அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு மனுஷனுக்கு என்ன பண்ணல? விஞ்ஞானிகள் அதை எதையும் பேசி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஒன்றும் தெரியாது. ஒரு கூட்டு புழுவாய், ஒரு அருவருப்பான புழுவாய் உள்ளே போனது, அது அழகான பட்டாம்பூச்சியாய் வெளியே வருகிறது. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நடக்குது. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் நோக்கத்தோடு. அந்த அழைப்பை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த தெரியப்படுத்துதலிருந்து கர்த்தர் அந்த அழைப்புக்குள்ள கொண்டு போய் நிற்கிற வரைக்கும் நம்மை உருவாக்க முயற்சிக்கிறார். இந்த உருவாக்குதலில் எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் தேவ சித்தத்தில், தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. சவுலை ராஜா வாக்கிட்டு, ஏன்னா அன்னைக்கு தேவை மிகுந்து ராஜா வாக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை உருவாக்க முயற்சிக்கிறார். சவுல் கடைசி வரைக்கும் உருவாகவே இல்லை. ஆனால் தாவீது கர்த்தர் முதல்ல உருவாக்கிட்டு அப்புறம் சிங்காசனத்தை கொண்டு வர்றார்.